என்னோட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதை தான் கொடுக்க போகிறோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இது பிடிக்கும். காரணம் என்னென்னா, நம் மனதை முழுமையாக்குவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். ஆன்மீகம்னாலே ஆன்மா உள்ளே இருக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான். ஆன்மானா என்ன? டியூப் லைட்டையும் ஃபேனையும் சுத்த வைக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? கரண்ட் இருக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்பை இயக்க வைக்கிறது ஆன்மா. அந்த ஆன்மா தான் வெளியில் எல்லா பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறத பரமான்மான்றோம். சரி, ஓகே. இப்போ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோன்ற சந்தேகங்கள் இல்லை, இந்த வீடியோவில் இது தவறு அது தவறுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது வயசாகும்போது தாங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சின்ன வயசில் நிறைய ஆட்டம் போட்டிருப்போம். ஏன்னா காரணம், நம்மக்கிட்ட இளம் ரத்தம், சூடான ரத்தம், அதே சமயத்தில் ஐம்புலன்கள். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இயற்கை படைச்சிருக்கு. அதனால் இந்த உலக வாழ்க்கையில் ஈர்க்கப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை வாழணும், ஆனந்தமாக வாழணும்னு தேடி 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 போய் ஒவ்வொன்றுத்துலேயும் ஆனந்தம் கிடைக்குதான்னு தான் தேடி போகிறோம். ஆனால் கடைசியில் ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி ஈர்க்கப்பட்டு திரும்ப போய் அதிலேயே மாட்டிக்கிறோம். எப்படி ஒரு சக்கரப்பாகுக்குள்ளே அந்த வந்துட்டு அந்த சக்கரப்பாகுள்ள நல்லா இருக்கும்னு சொல்லி உள்ளே போய் மாட்டிக்கிது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம உலக வாழ்க்கையில் மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வயசாகும் பொழுது என்ன ஆகும்? உட்காந்து சிந்திப்போம். நம்ம சின்ன வயசில் நம்மளை நிறைய பேர் புகழ்ந்துருப்பாங்க. புகழோட உச்சிக்கு போயிருப்போம். நிறைய நண்பர்கள் நம்மளை கூடி இருப்பாங்க. நம்ம நினச்சதெல்லாம் சாப்பிட்ருப்போம், ஆனந்தமாக இருந்திருப்போம். ஆனால் வயதாகும் பொழுது நமக்கு சுகர் வரலாம். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதை தான் நான் வேண்டுறேன். ஆனால் நான் இதை சொல்கிறத தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ தொடர்ந்து கேளுங்க, புரிய வரும். சுகர் வரலாம், பிபி வரலாம், எல்லாம் வரலாம். வயசாகும் போது நமக்கு ஏற்படுற ஒரு சில விஷயங்கள் தான் அதெல்லாம். அப்போ வரும்பொழுது நம்ம யோசிப்போம், நம்மளுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கும். முன்னாடி சேர்த்து வச்ச புகழில் வாசனையில் தான் நம்ம இருப்போம். ஆனால் அந்த புகழெல்லாம் மங்கியிருக்கும். நிறைய பேர் நம்மளுக்கு நேரம் இருக்காது. அவங்களாம் சின்ன வயசு இல்லையா, வயசாகிட்டதுனால நம்மளை அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. சின்ன பசங்களும் அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப விரக்தியாக இருக்கும். எதுக்காகடா இந்த வாழ்க்கை? இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்தோம், இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம், இவ்வளோ பொருளை சேர்த்தோம், புகழை சேர்த்தோம். ஆனால் இப்போ எதுவுமே எனக்கு உறுதுணையாக வரமாட்டேங்குது. நான் நோய்வாய்ப்பட்டால் கூட என்கிட்ட இருக்கிற பணத்தின் மூலமாக ஹாஸ்பிட்டலில் போகிறோம், நர்ஸ் ஏதோ பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க, மற்றபடி அன்பு கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய புகழில் என்னை பின்னால் சுற்றிந்தவங்க யாரையுமே என்கிட்ட காணுமே அப்படின்னு நம்ம ஏங்க வேண்டியிருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்தின் பெரியவர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க தெரியுமா? உடல் பலமாக இருக்கும் பொழுதே, உன்னுடைய இளம் ரத்தம் சூடாக இருக்கும் பொழுதே நீ இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தாயோ அந்த குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ளாங்க. அந்த குறிக்கோள் என்ன? 6வது அறிவு பெற்றதற்கு குறிக்கோள் என்ன தெரியுமா? நான் யார் என்பதை அறிவது தான். நீங்கள் யாரும் இல்லைங்க, நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் மேன்மை பொருந்தியவர்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இந்த பிரபஞ்சம்தான் நீங்கள். கடவுள்னு சொல்கிறத போயிட்டு இப்போ பிரபஞ்சம் சொல்ல வந்துட்டேன். கடவுள் தான் நீங்கள் தான் கடவுள். ஸோ கடவுள் ஒருவர் தான், எல்லாமே அவராக தான் இருக்கார். ஆனால் இங்கே நம்மளுடைய சிதறி கிடக்கும் மனமானது நான் இந்த உடலை பேஸ் பண்ணியே சிந்தனை செய்கிறது. இப்போ ஒரு விஷயத்துக்கு போனோன்னு வச்சுக்கிங்களேன், அதில் கால் வைக்கலாம், அதில் போனால் நல்லாயிருக்கும், இங்கே இந்த விஷயத்தை செய்யலாம், இது ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை தரும், இப்படின்னு நம்ம மனசாங்கங்க அலைப்பாய வச்சு நம்ம புலன்கள் அந்த வழியாக இழுத்துட்டு போகும்போது கடைசியில் அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அந்த மனம் அதில் ஈடுபட்ட பிறகு அதில் திருப்தியின்மை ஏற்பட்டு அது நமக்கு துக்கமாக மாறிவிடும். இப்படி தான் நம்ம மனசு எதுலையுமே முழுமையாக இல்லாமல் போகுது. இந்த உலகத்தோடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கிராஃப் மாதிரி தாங்க, ஏற்ற இறக்கம் கொண்டது. இதில் நம்ம மனம் சிதறி மோதி அலைக்கழித்து இதெல்லாம் பண்ணி கடைசியில் நமக்கு வயசாகிடுது. இதுதான் நடக்குது. ஸோ அதனால தான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க, நீ சிறு வயதாக இருக்கும்பொழுதே, உன் உடலில் சுறுசுறுப்பு இருக்கும்பொழுதே நீ யார் என்பதை கற்றுக்கொள் அப்படின்னாங்க. சரி, நீ யாருன்னு பேசினா நான் யாருன்னு யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னா, நீங்கள் யார் அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். நீங்கள் முழுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா கடவுள் என்பவன் முழுமையானவன், இந்த பிரபஞ்சம் முழுமையானது. இதில் சிதறலே கிடையாது. என்ன செய்யணுமோ அதை அக்யூரேட்டாக அது செஞ்சுட்டு தான் போகுது. அது ரொம்ப அக்யூரேஷன். அந்த மாதிரியான அக்யூரேஷன் உங்ககிட்டையும் இருக்குது. நீங்கள் தான் பிரபஞ்சம். ஸோ அந்த பிரபஞ்சத்தை பார்க்காதவாறு இந்த உலக வாழ்க்கை மனம் மூலமாய் நம்ம இழுத்து, இதை தான் மாயைன்னு சொன்னாங்க, மாற்றம் அடையக்கூடியது. இந்த மாற்றம் அடையக்கூடியதிலேயே நம்ம சக்தியை செலவிடுறதுனால நாம் முழுமையாக முடியறதில்ல. நாம் முழுமையானோன்னா நான் யார் என்பதற்கு விடை கிடைச்சிரும். நான் முழுமையாக வேண்டும். முழுமையாவது எப்படின்னு நான் வரப்போகிற வீடியோலையும் பேசிகிட்டு இருக்கேன், முன்னால் இருக்கிற வீடியோலையும் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, என்னோடு இணைந்திருந்தால், என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணித்தால்
நிச்சயமாக நாம் எதுக்காக வந்தோன்றதை சீக்கிரமாகவே தெரிஞ்சுப்போம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.